கண்ணியத்திற்குரிய பெரியோர்களா, சகோதரர்களா, இறைவன் திருமறையில நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ் உங்களை கண்காணிக்கிறான். நீங்கள் அல்லாஹ் இடத்துல எதை கேட்டாலும் அதை பார்க்கிறான், நீங்கள் எதை கேட்டாலும் அதை கொடுக்கிறான் என்று சொல்லி இறைவன் நமக்கு திருமறையில் சொல்லி தருகிறான். இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். அல்லாஹ் சொல்கிறான், நபிய, என்னை பத்தி என்னுடைய அடியார்கள் உங்களிடத்துல கேட்டால் நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்க, அல்லாஹ் எப்படியாப்பட்டவன் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லுங்க. ஃபஇன்னி கரீப், நான் அவர்களுக்குமே சமீபமாகவே இருக்கிறேன், அடியார்களோடு ஒட்டி அவர்கள் கூடவே நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லுங்க. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நஹனு அக்ரபு மின் ஹப்லில் பரீர், அவருடைய பெடரி நரம்பை விட அவர்களையும் விட நம்ம சமீபமாக இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்முடைய பெடரி நரம்பு எங்க இருக்கு? நம்ம பக்கத்து எங்க இருக்கு? இதை விடவும் அல்லாஹ் சமீபமாக இருக்கிறான் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்லி தருகிறான். அப்ப அல்லாஹ் அந்த அளவுக்கு நம்முடைய கூடையே இருக்கிறான், நம்மை கண்காணிக்கிறான். உஜிபு தாழ்வத்த தாழி இதா தாணி, ஒரு மனிதர் என்னிடத்துல துவா செய்தால் அவருடைய துவாவுக்கு நான் பதில் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். பல் யஸ்தஜீபுலி, எனவே அவர்கள் என்னிடத்திலே துவா செய்து விட்டு எதிர்பார்க்கட்டும். பல் யூமினு பி, அவர்கள் என்னையை நம்பி இருக்கட்டும். லஅல்லஹும் யர்ஷுதூன், அவர்கள் நேர் வழி பெறுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா இந்த வசனம் உங்களுக்கு சொல்லி தரக்கூடிய பாடம் என்ன? இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? அப்ப அல்லாஹ் நம்ம கூடயே இருக்கிறான், நாம துவா செய்தா அந்த துவாவை அங்கே இருக்கிறான், நம்ம அல்லாஹ் இடத்துல துவா செய்யணும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி தருகிறான் என்பது நமக்கு விளங்குதா இல்லையா? அப்ப நம்ம துவா கேட்டால் அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொன்னாங்க, அல்லாஹ் இடத்துல ஒரு அடியான் கையேந்துகிறான், கையேந்து விட்டு அந்த கையை வெறுங்கையாக திருப்பி அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. நீங்க மனுஷங்கள்ட்ட கேட்டீங்கன்னா மனுஷங்க என்ன செய்வாங்க? ஒரு தடவை தருவாங்க, 2 தடவை தருவாங்க, 3ஆவது தடவை தர மாட்டாங்க. ஆனால் அல்லாஹ் அப்படி இல்லை, வெறுங்கையா இல்ல அப்படின்னு சொல்லி வெறுங்கையாக அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். நீங்கள் கேட்க கேட்க அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தராங்க. அப்ப நாம துவா கேட்டால் அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்து புரிகிறது. அப்ப நீங்கள் எந்த மாதிரி துவாவை கேட்டாலும் அல்லாஹ் அதை கொடுக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவன் இடத்துல துவா செய்றாங்க. நீங்கள் குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவை நீங்க பார்க்கலாம். அவங்க ஒரு துவா செய்றாங்க. என்ன துவா செய்றாங்க? ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா, யா அல்லாஹ் இந்த மக்கா ஊரை நீ அச்சமற்ற ஊராக ஆக்கி வைப்பாயாக. அச்சமற்ற ஊர்னா பரக்கத்து பொருந்திய அந்த ஊராக நீ ஆக்கி வைப்பாயாக அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா செய்றாங்க. இப்ப அல்லாஹ் அந்த துவா அங்கீகரிக்கிறானா இல்லையா? அல்லாஹ் எந்த அளவுக்கு அதை பரக்கத் பொருந்திய பூமியா ஆக்கி வச்சிருக்கிறான் பாருங்க. இன்னைக்கு நீங்க நம்ம ஊர்கள்ல உள்ள மீன்கள், இந்தியாவில் உள்ள மீன் அப்படிங்கிறது சவுதியில போய் தான் பார்க்க வேண்டியிருக்கோம், இது இந்தியா மீனான்னு சொல்லி. இங்க நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, நம்பர் 1 குவாலிட்டின்னு சொல்லி அங்க அனுப்பி விட்டுருந்தாங்க. இங்க 1000 2000 சொன்னா வாங்க மாட்டாங்க, அங்க 20 ரூபா 30 ரூபானா வாங்கிடுவாங்கன்னு சொல்லி அங்க அனுப்பி விடுறது நீங்க பாக்கீங்களா இல்லையா? நம்ம கண்ணால கூட பார்க்க முடியல, அப்படியாப்பட்ட தரம் எல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி சேலம் மம்பளம் சொல்றோம், அதை நம்ம தித்திக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுதான். இதெல்லாம் சொல்லத்தானே செய்யறமே தவிர அது எங்க கிடைக்கி? அதெல்லாம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அனுப்பி விடுறாங்களா இல்லையா? அப்ப பாத்தீங்கன்னா அப்ப எல்லா நாடுகளில் உள்ள முதல் குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாம் எங்க கிடைக்குன்னா இன்னைக்கு சவுதி அரேபியாவில தான் கிடைக்கும். இப்ப அந்த அளவுக்கு அல்லாஹ் அதை பரக்கத்தை ஆக்கி விட்டானா இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா மக்காங்க ஊர் எப்படி இருந்தது ஆரம்பத்துல, இப்பவும் நீங்க போய் பாத்தீங்கன்னா எப்படி இருப்பதாக மக்கள் சொல்கிறார்கள். நீங்கள் கேள்விப்படுத்தீங்க, வெறும் மண்ணா இருக்கும், இல்ல பாறையா இருக்கும். பாறை மண்ணு இப்படியா இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல அல்லாஹ் தண்ணீரை தருகிறான். எப்படியாப்பட்ட தண்ணீர், அதை நீங்கள் எத்தனை பேர் குடித்தாலும் சரி, நான் வீட்டுக்கு கொண்டு போறேன்னு சொல்லி நீங்கள் எடுத்துட்டு வந்தாலும் சரி, கோடிக்கணக்கான பேர்கள் ஒரே நேரத்தில் அள்ளினாலும் அள்ள குறையாத வத்தாத மிகப்பெரிய ஒரு கிணறை அல்லாஹ் தந்திருக்கிறானா இல்லையா? சம்சம் நீரை நீங்கள் இந்த உலகம் வரைக்கும் உள்ள வரைக்கும் இன்னும் தண்ணி வந்து கொண்டே இருக்கிறது, அதை நீங்கள் பார்க்கிறீர்களா இல்லையா? அப்ப இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு பரக்கத்து. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பரக்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவாவை அல்லாஹ் அங்கீகரித்தார். அதை இன்றைய வரைக்கும் நீங்கள் கண்கூடாக அதை பார்க்கிறீர்கள். ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா, இந்த ஊரை பரக்கத் பொருந்தியதா ஊராக ஆக்கின அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வோட துஆ செய்றாங்க.
அந்த துவா எல்லாம் அங்கீகரித்ததை இன்றைய வரைக்கும் நீங்கள் பார்க்கிறீர்கள். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இன்னொரு துவாவை அல்லாஹ் எடுத்து செஞ்சாங்க. என்ன துவா செஞ்சாங்க? ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் நல்லவர்களை எனக்கு பிள்ளையா கொடு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி துவா செய்றாங்க. இந்த துவாவையும் அல்லாஹ் அங்கீகரிக்கிறார். எத்தனையோ பேர் குழந்தை பெறுறாங்க, அந்த தகப்பனே சில நேரங்களில் கூனி குறுகக்கூடிய நிலைமைகளுக்கெல்லாம் அந்த குழந்தைய கொண்டு போய் விட்டுறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அது இதுன்னு ஏதாவது சாட் பண்ணி சின்ன வயசுல பிள்ளைகளோட தொடர்புள்ள கடைசியில பாத்தீங்கன்னா ஜெயில தூக்கி அடைக்கிறதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் பார்க்கிறீங்க. அப்ப அந்த அத்தா அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கும். அதை இது எவ்வளவு நம்ம பொத்தி பொத்தி வளர்த்தோம், இந்த பிள்ளை இப்படி இருக்க அப்படிலாம் நீங்க கூனி குறை நிற்பதை நீங்கள் பார்க்கிறீங்களா இல்லையா? செய்தித்தாள்ல படிக்கிறீங்க, டிவி நியூஸ்ல படிக்கிறீங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் பாக்குறோம். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்யறாங்க, குழந்தை இல்ல அவங்கள்ட்ட, ஏன்னா எல்லாம் எனக்கு குழந்தைய தா அப்படிங்கிறாங்க. எப்படி கேக்குறாங்க? நல்ல சாலிஹான குழந்தையை கொடு அப்படின்னு சொல்லி துவா செய்யறாங்க. இந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். லேட்டா அல்லாஹ் கொடுத்தாலும் அல்லாஹ் அந்த குழந்தை கொடுக்கிறான். எப்படி குழந்தை கொடுக்கிறான்? அவர்களுக்கு இசஹாக் என்ற ஒரு குழந்தை கொடுக்கிறான். இசஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி. இசஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தையை கொடுக்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி. இப்படியாக ஒவ்வொரு குழந்தையும் நபிமாராக அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? அப்ப பாத்தீங்கன்னா நபிமார்களை விட சாலிஹான குழந்தை எங்க இருக்க முடியும்? அப்ப அப்படியாப்பட்ட ஒரு குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய செய்த துவாவை அல்லாஹ் எப்படி அங்கீகரித்தான் அப்படி நமக்கு விளங்குதா இல்லையா? அப்ப நம்ம எந்த துவாவை அல்லாஹ் கேட்டாலும், கொஞ்ச நாள் கழிச்சு தந்தாலும், லேட்டா தந்தாலும், அதை அல்லாஹ் நல்ல முறையில் நமக்கு தருகிறான். நாம் கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் அப்படின்னு நமக்கு விளங்குதா இல்லையா? அப்ப நீங்க எந்த துவாவை கேட்டாலும், நீங்கள் உங்களுக்கு சாதகமாக இப்படி கேட்டாலும் அல்லாஹ் அதை அங்கீகரிக்கிறான். நீங்கள் உங்களுக்கு பாதகமாக கேட்டாலும் அதையும் அல்லாஹ் அங்கீகரித்து விடுவான். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தராங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை பள்ளிவாசலுக்குள்ள வந்தாங்க. உள்ள வந்தா பள்ளிவாசல்ல 2 தூண் இருந்தது. 2 தூண்ல இந்த தூண்ல ஒரு கயிறு கட்டி இப்படி தொங்கி கிடக்கு, இந்த சைடு தூண்ல ஒரு கயிறு கட்டி இப்படி தொங்கி கிடக்கு. இப்ப ரசூலுல்லாஹ் வந்து பார்த்தாங்க, இது என்ன பள்ளிவாசலுக்குள்ள கயிறு கட்டி இருக்கு, என்ன கயிறு கேப்பமா இல்லையா? நம்ம வீடுகள்ல இப்ப கயிறு கட்டினாங்கன்னா எதுக்கு கட்டுவாங்க? துணியை காயப்படுறதுக்காண்டி கட்டுவாங்க, வெளியே கட்டுவாங்க. பள்ளியாசலுக்குள்ள கயிறு கட்டினா எதுக்கு கட்டியிருப்பாங்க? அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இது என்ன கயிறு அப்படின்னு கேட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, ஹாதா ஹப்லுல் ஸைனப், இது ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய கயிறு அப்படின்னு சொன்னாங்க. எதுக்காண்டி அவங்க அப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னா, அவங்க இரவு நேரத்துல பள்ளிவாசலுக்கு வருவாங்க, வந்து பள்ளிவாசல்ல விடிய விடிய நின்று தொழுவாங்க. அப்படி நின்று தொழும் பொழுது சில நேரம் தூக்கம் வந்து கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தொழும் பொழுது இந்த கயிறை எடுத்து இங்க ஒரு கட்டிக்கிறாங்க, இந்த கயிறை எடுத்து இப்படி ஒரு கட்டிக்கிறாங்க. இப்படி தூக்கம் வந்து இப்படி கீழே விழ போனா அந்த கயிறு பிடிச்சி இழுத்துக்கிறோம், உஷாராயிருவாங்க. அப்படி நின்று தொழுவாங்க. அப்படி கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்காக இந்த கயிறை கட்டிக்கிட்டு விடிய விடிய தொழுவாங்க. அதுதான் இந்த கயிறு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி உங்களில் ஒருத்தரும் அப்படி தொழ வேண்டாம். உங்களில் ஒருவர் சுறுசுறுப்பாக இருக்கும் பொழுதே தொழுது கொள்ளட்டும். ஒருவருக்கு தூக்கம் வந்துருச்சுன்னா தொழுகை விட்டுட்டு தூங்கிடட்டும். ஏன் தெரியுமா? நீங்கள் தூங்க வேண்டும் நேரத்திலேயே நீங்கள் அல்லாஹ்விடத்துல உங்களுக்கு சாதகமாக கேட்கிறீர்களா அல்லது பாதகமாக கேட்கிறீர்களா என்பது கூட உங்களுக்கு தெரியாது. தூக்கத்துல ஏதாவது உளறிட்டேன்னு யாரெல்லாம் என்னையெல்லாம் எதுக்கு இங்க வாழ வைக்க, அழைச்சிட்டு போனா நல்லது, இங்க இருந்து அளந்துக்கிட்டு இருக்கேன் அப்படி ஏதாவது நம்ம சொல்லிட்டோம்னா, அப்ப நமக்கு பாதகமா ஏதாவது செஞ்சிட்டோம்னா அப்ப அது தெரியாது. அதனால தூக்கம் வந்தா தூங்கிருங்க, சுறுசுறுப்பா இருக்கும் போதே தொழுதுக்கங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. அப்படின்னா இந்த ஹதீஸ்ல இருந்து நீங்க என்ன விளங்குறீங்க? அப்ப தூக்கத்துல நம்ம பாதகமா நமக்கு துவா செய்தாலும் அல்லாஹ் அதை அங்கீகரித்து விடுவான் அப்படி நமக்கு விளங்குதா இல்லையா? அப்ப பாதகமா நம்ம செய்தாலும் அதையும் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. வயநாட்டுல வந்து பிள்ளைகள் வந்து மதரசா பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் விளையாட்டா துவா செய்யுது, யாரெல்லாம் இது எங்களுக்கு மழையை கொடு, நல்ல மழையை கொடு, அது இந்த வயநாட்டிலே மழையை கொடு, மதரசே லீவ் விட வேணும், ஸ்கூலு லீவ் விடணும், இன்னைக்கு மழையை தரட்டாலும் பரவாயில்ல, சனிக்கிழமை நாளைக்காவது மழையை தான் அப்படின்னு சொல்லி விளையாட்டாக அந்த பிள்ளைகள் துவா செய்தது பாத்தீங்க. அப்ப அல்லாஹ் அந்த இப்ப வயநாடு இந்த அளவுக்கு ஆகிவிட்டது, இன்னை வரைக்கும் கவலைப்படக்கூடிய நிலைமையில இருக்கா இல்லையா? அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, நாம பாதகமாக நமக்கு துவா செய்தால் கூட அல்லாஹ் அதை அங்கீகரித்து விடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு எதிராக நீங்கள் சபிக்காதீங்க. பிள்ளைகளை பல பேர் திட்டுவதை நீங்க பார்த்திருப்பீங்க. கொள்ளையில போவான், கழிச்சல போய் எப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது இப்படி ஆயிருச்சுன்னு சொன்னா இப்ப கஷ்டப்படுறது யாரு?
அந்த தாயும் தகப்பன் தானே கஷ்டப்படுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு எதிராக நீங்கள் சபிக்காதீர்கள். ஒருவேளை அப்படி அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க. அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு எதிராக நம்ம இந்த மாதிரி திட்டக்கூடாது அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. அப்ப இந்த ஹதீஸ் என்ன செய்யுது, நம்ம பாதகமாக அல்லாஹ் இடத்துல சொன்னாலும் அல்லாஹ் அதை அங்கீகரிச்சிட்டான்னா என்ன செய்வீங்கன்னா அப்படின்னு கேட்டா, இந்த கேள்வியிலிருந்து என்ன விளங்குது, பாதகமா செய்தாலும் அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் அப்படின்னு நமக்கு விளங்குதா இல்லையா? அப்ப நாம எந்த துவாவை அல்லாஹ் இடத்துல செய்தாலும் அல்லாஹ் அதை அங்கீகரிக்கிறான். எனவே நாம அல்லாஹ் இடத்துல துவா செய்ய வேண்டும். அது எப்படி துவா செய்யணும்னு சொன்னா, ஹலாலான முறையில் நமக்காண்டி துவா செய்ய வேண்டும். அது அல்லாஹ் இடத்துல மாத்திரம்தான் துவா செய்ய வேண்டும். எத்தனை நம்பர்கள் துவா என்ற இந்த மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை அல்லாஹ் இடத்துல கேட்பதை விட்டு தரகாக்கள்ல போய் நின்று அந்த வழியாவை இந்த வழியாவை எனக்கு பிள்ளை கொடு, எனக்கு வேலை கொடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கேட்கக்கூடியதெல்லாம் பார்க்கிறோம். அப்ப மிகப்பெரிய ஒரு சான்ஸ், அல்லாஹ் நம்மகிட்ட கையேந்த மாட்டானா, கேட்க மாட்டானா அப்படின்னு அல்லாஹ் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க, அவனை விட்டுட்டு வேற ஆள்கிட்ட போய் கேட்டோம்னா அது எவ்வளவு பெரிய ஒரு பாவம். அப்ப இந்த மாதிரி நாம் அல்லாஹ் இடத்துலதான் துவா கேட்க வேண்டும். அல்லாஹ் அதை அங்கீகரிக்கிறான். நாம் நமக்காக வேண்டி மாத்திரம் இல்லாமல் நம்முடைய சகோதரர்களுக்காக வேண்டி கேட்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க உங்களுடைய சகோதரருக்காண்டி யா அல்லாஹ் இவருக்கு பரக்கத் செய் அப்படி நீங்க துவா செய்றீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மலக்கை ஏற்படுத்தி அந்த மலக்கு உங்களுக்கு துவா செய்வாங்களா, பலக்க பீமத்திலேன் இவருக்கு யா அல்லாஹ் இவருக்கு நீ பரக்கத்தை கொடு அப்படின்னு உங்களுக்காண்டி மலக்குமார்கள் துவா செய்வார்கள். நீங்க ஒரு ஆளுக்காக வேண்டி யாரெல்லாம் என்னோட சகோதரன் இவன் கஷ்டப்படுகிறான், இவன் வியாபாரத்துல இவருக்கு பரக்கத்தை கொடு, இவனுடைய கஷ்டத்தை போக்கு, இவனுடைய பிள்ளை செல்வத்தை கொடு அப்படின்னு நீங்க ஒவ்வொரு துவா செய்ய உங்களுக்கு அல்லாஹ் மலக்கை வைத்து ஏற்பாடு செய்வான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஆகவே துவாவை நாம் அல்லாஹ் இடத்துல மாத்திரம் கேட்க வேண்டும். அது நமக்காகவும் நம்முடைய முஸ்லிமான சகோதரர்களுக்காக வேண்டி அந்த துவாக்களை கேட்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல்வர் நினைக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களா சகோதரர்களா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமானிதத்தை பேணுவதில் அதிகமாக கவனத்தை செலுத்தினார்கள். நமக்கும் அமானிதத்தை பேணிக்கங்க அப்படின்னு சொல்லி தந்தாங்க. முனாஃபிக்களுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு 4 அடையாளம் சொன்னாங்க. அதுல ஒண்ணு என்னன்னா, எதவுத்து மின ஹான, அவன் முனாஃபிக் எப்படி இருப்பான்னா அமானிதம் கொடுக்கப்பட்டால் அதில் அவன் மோசடி செய்வான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அமானிதத்துல மோசடி செய்தவன் முஸ்லிம் இல்லை, அப்ப அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி தராங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமானிதத்தில் எப்படி பணிக்க இருந்தாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு ஆடை இருந்தது. அது எப்படி இருந்ததுன்னா ரொம்ப கனமான ஆடை, போர்வ மாதிரி, இப்ப சாக்கு மாதிரி ட்ரெஸ் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆடை. இப்ப ரசுல்லா அந்த ஆடையை போட்டுட்டு உட்காந்து பேசினா கூட வேக்குமா, அப்படி உள்ள ஆடை. வேலை பார்த்தா வேக்கிறது வேற, உட்காந்து சும்மா உட்காந்து இருந்தாலே வேக்குன்னா, பேசிக்கிட்டு இருக்கும்போது வேக்குன்னா அப்ப எப்படி இருக்கும்? இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதை பார்த்துட்டு ரசுல்லாட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இந்த ஆடையை மாத்திட்டு ஒரு யூத வியாபாரி ஒரு ஆள் வந்திருக்கான், அவன்கிட்ட நல்ல ஆடைகள் இருக்கு, மெல்லிசான ஆடை, நல்ல ஸ்ட்ராங்கான ஆடை, அதுல ஒரு 2 ஆடை நீங்க வாங்கி போட்டுக்கிற வேண்டியதானே, துட்டு கூட பிறகு கொடுத்துக்கலாம் என்ன அப்படி நீங்க சொல்லி பிறகு துட்டு தரேன்னு சொல்லி ஒரு 2 ஆடையை வாங்கி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, ஒரு ஆளை அனுப்பி அந்த யூதனிடத்துல நான் பிறகு திரும்ப பைசா தருவதாக அப்படி சொல்லி 2 ஆடையை வாங்கிட்டு வாங்கினாங்க. இப்ப இவரை போய் அப்படி கேட்கிறாரு. அந்த யூதன் சொல்லுகிறான், இல்லை முஹம்மது அவர்கள் அவர் என்னை ஏமாத்துன்னு, என் ட்ரெஸ் வாங்கிட்டு என்னை ஏமாத்துன்னு நினைக்கிறாரு, நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டான். இதை ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த யூதனுக்கு தெரியும் உங்களிலேயே அதிகம் அல்லாஹ்வுக்கு அஞ்சுவது நான் தான் என்பதும் தெரியும், அமானிதத்தை மிகவும் பேணி பாதுகாப்பவன் நான் தான் என்பதும் தெரியும், தெரிந்திருந்து கொண்டு அவன் பொய் சொல்லுகிறான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப பிடிக்காத ஒரு ஆளு இவரை பழி வாங்கன்னா என்ன செய்யணும், இப்படி கொடுக்க மாட்டேன், அவர் நல்லா இல்லப்பா அப்படி இந்த ஆளு சொல்லிவிட்டா அவர் தப்பா நினைப்பார்ல, அது ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம தப்பா சொல்லிட்டோம் கொடுக்கலன்னு சொல்லி அவனுக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான், ஒரு அல்பமான ஒரு சந்தோஷம், அதனால அவன் அப்படி செஞ்சுட்டான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்கன்னா அப்ப இதுல நமக்கு என்ன புரியுது, அமானிதத்தில் அவ்வளவு கரெக்டாக இருக்க வேண்டும், அவ்வளவு கரெக்டாக இருந்தார்கள் அப்படின்னு நமக்கு விளங்குதா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதாங்க, தொழுது முடிச்ச உடனே வேகமா வெளியே போறாங்க. இப்ப மக்கள்லாம் திடுக்கிட்டாங்க, ஏன் ரசூல் அப்படி வேகமா வெளியே போறாங்க அப்படி சொல்லி கேட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரசூல்லாட்ட கேட்ட உடனே அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்கிட்ட சில பேரிச்சம்பழம் என்னுடைய வீட்டுல இருந்தது, நான் என்னுடைய வீட்டில் அது இருப்பதை வெறுத்தேன், அது பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்பதற்காக, அது அமானிதமானது, மத்தாளுக்கு சேர வேண்டியது, அதை என் வீட்டுல வச்சுட்டோம்னா அதை போல யாராவது எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அதனால அது இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு அதை பங்கிட்டு கொடுக்கணுங்கிறதுக்காண்டிதான்
வேகமா வெளியே போனேன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ் இருந்து எப்படி விளங்குது? அமானிதத்தில் அந்த அளவிற்கு கொஞ்ச நேரம் கூட அந்த பேரித்தம் தன்னுடைய வீட்டில் இருப்பதை விரும்பவில்லை. அந்த அளவுக்கு அமானிதத்தில் கரெக்டாக இருந்தாங்க. அப்ப அமானிதத்தை பேணி பாதுகாத்துக் கொள்வதும் முஸ்லிம்களுடைய ஒரு தன்மை அப்படிங்கிற செய்தியை நான் புரிந்து கொண்டு இது போல் நடக்க வேண்டும்.